சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. மாற்றி மாற்றி சொல்லுங்கள், நீங்கள் ஆரம்பிங்கள். சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. ஏகீச்ச ஆத்மகனோஜனாக எந்த மானுடர் தங்களுடைய இகலோக வாழ்க்கையில் ஆத்மஹத்தி பண்ணுகின்ற பாங்கில் வாழ்கின்றார்களோ அவர்கள் தாம் ஸ்ரீ பிரீத்தியாபிகச்சந்தி, அவர்கள் மரணம் அடைந்து எதை அடைகிறார் என்று பார்க்கிற இடத்து அசுரியா நாமகைலோக அந்தேன தமசாவிருத்தாக, அஞ்ஞான இருளே செறிந்துள்ள அசுரப் பிறவியை அவர்கள் எடுக்கின்றார்கள். எதிர்காலத்தில் வரப்போகின்ற அசுரப் பிறவிக்கு சான்று இப்பொழுது வாழ்கின்ற வாழ்க்கையை எடுத்து காட்டுகின்றது. அதில் விளங்குவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கின்றன. இப்பொழுது நாம் என்ன பாங்கில் இருக்கின்றோம்? இறந்த காலத்தில் நாம் எங்கனம் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கின்றோம். அந்த ஆயத்தப்படுத்தியின் விளைவாக இப்பொழுது நாம் வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கை வந்து அமைகிறது. இதன் விளைவாக எதிர்கால வாழ்க்கை வந்து அமைகின்றது. ஆகையால் சென்றதை ஓரளவு யூகிக்கலாம், வரப்போவதையும் ஓரளவு யூகிக்கலாம். காலத்தினுடைய மர்மம் நமக்கு எட்டாதது. நிகழ்காலம் ஏகதேசம் விளங்குகிறது. இருந்த காலம் காட்சி விட்டு போயாய்விட்டது. எதிர்காலம் என்ன வரும் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் காலசுரூபமாக இருக்கிற பராசக்தியை காளிகா தேவி கண்ணங்கரையில் என்கின்ற வடிவெடுத்திருக்கின்றாள். அந்தேன தமசாவிருத்தாக, காரூர் செறிந்ததாக, அஞ்ஞான காரூர் செறிந்ததாக அது பொருள்படுகின்றது. அப்படி வரப்போகின்ற பிறவி வந்து அமைகின்றது. அதை இப்பொழுது வாழ்கின்ற வாழ்க்கையை கொண்டு நாம் யூகிக்கலாம். ஏகேச்ச ஆத்மகனோஜனாக, இப்பொழுது வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கையில் ஆத்மஹத்தி பண்ணுகின்ற பாங்கிலே வாழ்கின்றவர்களுக்கு எதிர்கால பிராப்தி என்பது ஒன்றுமில்லை. அந்த ஆத்மஹத்தி பண்ணுவதிலேயே இப்பொழுது கீழ்மை உறுகின்றனர். எதிர்காலமும் அது சிறப்பு வாய்ந்ததாக இருக்க முடியாது. மனிதனுடைய இயல்பு எதிர்காலத்தை பற்றி மனக்கோட்டை கட்டுவது, எல்லாம் தனக்கு அனுகூலமாக வந்து வாய்க்கும் என்று. இந்த பிறவியிலேயே தான் பெரியவனான பிறகு எல்லாம் தனக்கு பொன்னுலகம், சொர்க்கலோகம் போன்று சகல வசதிகளுடன் இருக்கும் என்று ஒவ்வொரு மனிதனும் மனக்கோட்டை கட்டுகின்றான். மனித இயல்பு இனி வரப்போவது தனக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் என்று. வரப்போவதை பற்றி கவலையே வேண்டாம், சென்றது சென்றாய்விட்டது. இப்பொழுது நீ என்ன பண்ணுகின்றாய்? அது முக்கியமானது. ஆத்மஹத்தி பண்ணுகின்றவன் மானுட ஜென்மத்தை பெரிய விரயம் பண்ணுகின்றான். அது அந்த உபனிஷத்து மந்திரத்தினுடைய அடிப்படை கருத்து. இப்பொழுது வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கையிலே ஆத்மஹத்தி தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு ஹானி இடைஞ்சல் பண்ணி அதை பாழ்படுத்தி வருகின்றவன் மானுட ஜென்மத்தை பாழ்படுத்துகின்றான்.
இப்பொழுது ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் இருவருடைய ஜீவிதத்தை சீர்தூக்குகின்ற இடத்து தத்துவத்துக்கு நல்ல விளக்கமாக வந்து அமைகிறது. சின்னஞ்சிறு வயதில் இருவரும் என்ன பண்ணினார்கள்? அவர் கடவுள் வழிபாட்டில் ஆழ்ந்து ஈடுபட்டார். இவர் மாணாக்கன், கல்லூரி மாணாக்கனான பொழுது கடவுள் உண்டாங்கிற சந்தேகம். ஆனால் நரேந்திரனிடத்திருந்த சிறப்பு, சின்னஞ்சிறு வயதிலேயே தியான பயிற்சியில் ஆர்வத்தோடு ஈடுபட்டது நரேந்திரனிடத்திருந்த சிறப்பு. தியானம் பண்ணுவது அவனுக்கு விருப்பமான விளையாட்டு. ஜென்மாந்தர வாசனையோடு குழந்தைகள் பிறக்கின்றன. இத்தகைய விளையாட்டு விளையாடுவதில் குழந்தைகளுக்கு விருப்பம். அந்த விளையாட்டை கொண்டு பூர்வ ஜென்மத்தில் இவர்கள் எந்த விதத்தில் எப்படி பயிற்சி பெற்றார்கள் என்பது விளையாட்டிலிருந்து நாம் கண்டுபிடித்து விடலாம். ஆழ்ந்து தியானம் பண்ணுவது அவனுக்கு மகிழ்ச்சியான விளையாட்டு. அந்த விளையாட்டுக்காக தியானம் பண்ணுவது யோகியர்கள் சிரமப்பட்டு அடைய வேண்டிய பயிற்சி நரேந்திரனுக்கு விளையாட்டாக அமைந்தது. அப்ப ஆத்மபோதத்தை வளர்ப்பது நம்முடைய தேசிய பண்பு. ஆத்ம ஹத்தி பண்ணுகிற பாங்கில் போவது அது அசுர இயல்பு, அது நம்முடைய தேசிய பண்பு அல்ல. ஆத்மபோதத்தை வளர்க்கின்ற பாங்கில் கல்வி ஆரம்பிக்க வேண்டும். ஆத்மஹத்தி பண்ணுகின்ற பாங்கில் கல்வி இருக்கக்கூடாது. இப்ப ஆத்மஹத்தி பண்ணுகிற பாங்கில் இன்றைக்கு கல்வி. கடவுள் வழிபாடு பண்ணுவதில் ஆழ்ந்து ஊறி ராமகிருஷ்ணர் தன்னை பக்குவப்படுத்துகின்றார். தியான பயிற்சியை விளையாட்டு போன்று பண்ணி தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை பக்குவப்படுத்துகின்றார் நரேந்திரன். தியான பயிற்சி பண்ணுவது ஆத்மபோதத்தை வளர்த்தது, கடவுள் வழிபாடு பண்ணுவது ஆத்மபோதத்தை வளர்த்தது. அன்று மெக்காலே போட்ட திட்ட பிரகாரம் நாட்டிலுள்ள மக்கள் என்ன பண்ணுகிறார்கள்? எந்த பள்ளிக்கூடத்தில் பரீட்சைக்கு நன்றாக ஆயத்தப்படுத்துகின்றார்கள். பரீட்சையில் அதிக மார்க் வாங்க வேண்டும், சுருக்கத்தில் உத்தியோகம் பெற வேண்டும். எந்த உத்தியோகத்தில் அதிக சம்பளம் கிடைக்கும் அந்த உத்தியோகத்துக்கு படிக்க வேண்டும். எந்த மாகாணத்துக்கு போனால் இன்னும் சம்பளம் வாங்கி பிழைக்கலாம் அந்த மாகாணத்துக்கு ஓடுவது. இப்ப இந்தியாவுக்கு வேறு எந்த நாட்டுக்கு ஓடினால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் அந்த நாட்டுக்கு ஓடுவது. அசுர இயல்பு இது. ஆத்மஹத்தி இவனால் அசுர இயல்பு. அதிக பணம் எதற்காக? நன்றாக சுகஜீவனம் பண்ணுவது. சுகஜீவனம் என்றால் என்ன? உடலை தான் என்று கருதி தேகாத்ம புத்தியை வளர்த்து அந்த சரீர சம்பந்தமாக வருகிற சுகஜீவனத்தில் ஈடுபட்டிருப்பது வாழ்க்கையினுடைய குறிக்கோள். இந்த பாங்கு படைத்தவர்களெல்லாம் அசுரர்கள். தத்துவ ஆராய்ச்சி பிரகாரம் வாழ்க்கையில் இதை லட்சியமாக கொண்டிருக்கிறவர்களெல்லாம் அசுரர்கள். நம் நாட்டில் இன்றைக்கு அசுர கூட்டம் ஏராளமாக இருக்கின்றது. தத்துவூர்வமாக ஆராய்ந்து பார்க்கிற இடத்து அசுர கூட்டம் ஏராளமாக வளர்ந்து வருகின்றது. அசுரனுக்கு விளக்கம், தான் உடல் சுரூபம், உடலுக்கு முதன்மை தருவது அசுரனுடைய இயல்பு. தான் ஆத்மஸ்வரூபம், அது தெய்வ சம்பத்து வாய்க்க பெற்றவனுடைய பாங்கு. இது மனிதனுக்கு இடையில உள்ள விளக்கம் வித்தியாசம் என்றால், நெஞ்சை ஒழித்து ஒரு வஞ்சகம் இல்லை. நான் எந்த இயல்பில் உரியவனாக இருக்கின்றேன்? ஒவ்வொரு மனிதனும் தன்னை ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டும். தெய்வ சம்பத்தை நடத்து தலை சிறந்து இருக்கின்றதா, அசுர சம்பத்தா? ஆராய்ந்து பார்த்தால் தன்னுடைய நெஞ்சமே சொல்லும். அசுர இயல்பை விரைவில் வளர்த்து வருகின்றோம். அசுர இயல்புக்கு ஏதுவான ஞானப்பாலை பிறந்து வருகின்ற சந்ததிக்கு நாம் ஊற்றி வருகின்றோம்.
என்கிற இயல்பில் ஊறி வளர்ந்து வருகிறோம் சமுதாய வாழ்க்கையை காட்டித் தருகின்றது. தெய்வ சம்பத்து ஆத்மபோதத்தை வளர்ப்பது, ஆத்ம தியானம் பண்ணுவதில் அவர் ஆழ்ந்து சென்ற நரேந்திரர் கடவுள் உண்டா என்கிற ஒரு பெரிய சந்தேகத்தில் ஈடுபட்டார். இந்த காலத்து இளைஞர்களுக்கும் நரேந்திரருக்கு இடையில் ஒரு பெரிய வித்தியாசம். கடவுள் இருக்கின்றாரா சந்தேகப்பட்ட பிறகு கடவுளை பற்றி சொல்லக்கூடியவர்கள் யாராக இருக்கும் அவர்களை தேடி போய் இந்த கேள்வி கேட்கின்றார். இந்த காலத்து இளைஞர்கள் கடவுள் இல்லை என்று அவர் சொன்னார், கடவுள் இல்லை முடிவு கட்டிவிடுவது அப்புறம் ஆராய்ச்சி கிடையாது. யாரோ மேடையில் ஒரு சொல்ல கேட்டார், கடவுளை கும்பிடுறதெல்லாம் மடையர்கள், நானும் மடையன் கும்பிடலேனே. அவனுடைய அறிவு நுண்ணறிவு எவ்வளவு தூரம் மலிஞ்சு கிடக்கின்றது, அது சமுதாயம் முழுவதும் அதை நிரூபித்து காட்டுகின்றது. சந்தேகப்பட்டவர் கடவுளை பற்றி சொல்லக்கூடிய நிலையில் யார் இருக்கக்கூடும் என்று அதற்கேற்ற தெளிந்த தீர்வுகளை பற்றி விசாரித்து அங்கு போகின்றார். தியான பயிற்சியில் அவர் ஆழ்ந்து சென்றவர் கடவுள் தத்துவத்தை ஆராய்ச்சி பண்ண போகின்ற பொழுது அதை சொல்லுவதற்கு தகுதி வாய்ந்தவர்களை தேடி பிடித்து அங்கு போகின்றார். அது ஆத்மபோதத்தில் ஊறி வளர்ந்ததுக்கு அறிகுறி. கடவுளை குறித்து சந்தேகப்படுவதற்கு நமக்கு உரிமை உண்டு. சந்தேகப்படுகின்றவன் தான் தன்னுடைய அறிவை பயன்படுத்துகிறான் என்பது அதன் மூலமாக விளங்குகிறது. ஒரு அந்தர்யோகத்தில் நிகழ்ந்தது இந்த அந்தர்யோகத்தில் சொல்லுவது அவசியம். இரவில் சத்சம்பாஷணை வாழ்ந்த பொழுது சத்சம்பாஷணை அதில் அவரவர்களுடைய சந்தேகத்தை சொல்லலாம், அதை ஆராய்ச்சி பண்ணுவது இதனுடைய முக்கிய போக்கு. ஒருவர் பதில் சொன்னார், நாங்க சந்தேக பேர் வழி அல்ல அப்படின்னார். அது குத்தலா பதில் சொல்லுவது போன்றிருக்கிறது. நாங்க சந்தேக பேர் வழி அல்லன்னு சொன்ன பொழுது அப்படி கேள்வி கேட்கின்றவர்களுக்கு சிறிய நிலையில் வைத்து சந்தேகம் எங்களிடத்துல கிடையாது, நாங்கெல்லாம் மேல இருக்கிறங்கிற போக்கில் வருகிறது, அப்படி துடிக்கிறது. அப்புறம் அதுக்கு வியாக்கியானம் சொன்னார், ஏதாவது சிந்தித்தாத்தான சந்தேகம் வருது. அடுத்தபடி சொன்னார், ஏதாவது சிந்தித்தாத்தான சந்தேகம் வரும், சிந்தனையே பண்ண தெரியாது, நீ சந்தேகம் எங்கே? அப்படி பிறரிடத்து குற்றம் சாட்டுவது போன்று கிளப்பி தங்க நிலையை சொல்லுகிற வாங்கி சிந்தித்து பார்த்தாத்தான சந்தேகம், சிந்திக்கிற நிலைக்கு வரவில்லை என்று சொன்னார். நரேந்திரருக்கு கடவுள் உண்டா என்கிற சந்தேகம் வந்தது என்றால் சிந்தனா சக்தி அங்கு அவ்வளவு வளர்ந்திருக்கின்றது. நரேந்திரன் ஏன் கடவுளை பற்றி சந்தேகப்பட்டார்? சிந்திக்கிற தன்மை அவ்வளவு அதிகமாக இருந்தது. அந்த சிந்திக்கிற தன்மை நரேந்திரிடத்தில் சின்ன வயதில் இருக்கின்றது, ராமகிருஷ்ணனிடத்தில் சின்ன வயதில் இருக்கின்றது. கமார்புக்கூரில் 2 பண்டிதர்கள் பரதத்துவத்தை குறித்து தங்களுக்கிடையில் பேசி இதற்கு சரியான முடிவு சொல்ல முடியவில்லைங்கிற முடிவுக்கு 2 பேர் வந்தார்கள். கதாதரன் அங்கு நின்று கேட்டுக்கொண்டிருந்தவர், ஏன் அதுக்கு இந்த முடிவு சொல்லக்கூடாது என்று இளைஞர் இவர் அந்த 2 பேருக்கு ஏன் இந்த போக்கில் முடிவு சொல்லலாமே என்று கதாதரர் சொன்ன பொழுது, இந்த சிறுவனுக்கு இவ்வளவு முன்னறிவா, பேசியது ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வந்தால்தான் அவருடைய தொடர்புக்கு கிரகிக்க முடியும், தொடர்பை கிரகித்து முடிவு சரியாக சொல்லுகின்றானே என்று வியந்தார்கள். ஜெருசலத்தில் அப்படி பண்டிதர்மார்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது பாலனாக இருந்த இயேசுநாதர் சொன்னதை கேட்டு இந்த சிறுவனுக்கு எங்கிருந்து இந்த புத்தி வந்தது என்று வியந்தார்கள். கதாதரன்
இவ்வளவு நேரம் நான் பேசியதை தொடர்ந்து கேட்டிருந்தால் தானே தொடர்ச்சி தெரிந்து அந்த முடிவு சொல்லுகின்றான். வியப்படைந்தார்கள். விஸ்வநாத தத்தர் நரேந்திரனுடைய தந்தையார். ஆங்கிலம், சம்ஸ்கிருதம், வங்காளம், பார்ஷிக பாஷை நன்றாக கற்றவர். தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர். அறிவாளிகளோடு அவர் பேசிக் கொண்டிருப்பார். நரேந்திரன் கொஞ்ச நேரம் கவனித்துக் கொண்டிருந்து 2 பேர் பேச்சு அடிச்சு தள்ளுகிற பாங்கில் இவனோட சொல்லுவான், அந்த வந்த விருந்தாளிக்கு கோபம் வந்துவிடும். சிறுவர்களுக்கு இவரை முன்னேற்றம் இருக்கக்கூடாது, இந்த கூட்டில் இவரை விடக்கூடாது, அவர் கோபம் வந்துவிடும். தந்தையார் மனசுக்குள்ள இவனிடத்தில் எல்லா சிந்தனா சக்தி இருக்கிறது என்று அவர் பாராட்டுகின்றார். பெரியவரை தோற்கடித்து விட்டு அவருக்கு எரிச்சல் வந்து விடுகிறார். சிறுவனுக்கு இவரை முன்னேற்றம் இருக்கக்கூடாது என்று. ஆனால் அடிச்சு நரேந்திரன் சொல்லுவதை தந்தை ஆட்சேபனை பண்ண மாட்டார். அறிவு வளர்ச்சிக்கு அவர் தூண்டுதல் போடுகின்றார். அப்ப சிறியோரெல்லாம் சிறியரும் அல்ல, பெரியோரெல்லாம் பெரியரும் அல்ல. கதாதரர் சின்ன வயதில் இருந்தார், அறிவில் அவர் சின்னவர் அல்ல. நரேந்திரர் சின்ன வயதில் இருந்தார், அறிவில் அவர் சின்னவர் அல்ல. அந்த ஆத்மபோதத்தை வளர்ப்பது நம்முடைய தேசிய லட்சியம். 2 சிறுவர்கள் நம்முடைய தேசிய லட்சியத்தை நமக்கு ஞாபகமூட்டுகிறார்கள். இந்த பாங்கில் சிறுவர்களுக்கு பயிற்சி தருவது ஆத்மீக வளர்ச்சியில் ஊறியிருப்பதுதான் நம்முடைய தேசிய பண்பு. அதை வளர்ப்பதற்கேற்ற முறையில் கல்வி வழங்குவதுதான் சரியான கல்வி. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றால் தொழாரெனின். அறிவுக்கு அறிவாக இருக்கிற மூலவஸ்துவோடு தொடர்பைக்கு தெரியாதிருந்து கொண்டு ஈட்டுக்கல்வி ஏராளமாக கற்றதனால் ஆய பயன் என்ன? அந்த மூலப்பொருளோடு தொடர்பு கொண்டதை கதாதரர் கடவுள் வழிபாட்டின் மூலமாக விளக்குகின்றார். நரேந்திரர் தியானத்தில் ஆழ்ந்து ஈடுபட்டதன் மூலமாக அறிவுக்கு அறிவாக இருக்கிற மூலப்பொருளோடு தொடர்பு வைத்து அந்த பயிற்சியை அவர் வளர்க்கின்றார். அது நம்முடைய தேசிய பண்பு. நம்முடைய தேசிய பண்பை 2 சிறுவர்கள் 2 விதத்தில் விளக்குகின்றார்கள். ஏற்கின்ற பாங்கில் சமுதாயம் இல்லை. சமுதாயம் இல்லாததனால் அதனுடைய பயனை இன்றைக்கு பார்த்து வருகின்றது. ஆத்மபோதத்தை வளர்ப்பது தெய்வ சம்பத்தை வளர்ப்பதாகின்றது. ஆத்மபோதத்தை புறக்கணிப்பது, சரீரபோதத்தை வளர்ப்பது அசுர இயல்பு ஆகின்றது. கல்விமான்கள் இன்றைக்கு கல்வி கற்றான பிறகு ஒரு இடத்தில் உத்தியோகத்தில் அமர்கிறார்கள், இன்னொரு இடத்துல 10 ரூபாய் அதிகமாக விட்டுட்டு அங்கு ஓடி விடுவார்கள். ஆசிரியர்கள் உட்பட அது அசுரர்களுக்கு கறிகுறி. நான் இந்த குடும்பத்தில் பிறந்த ஏழையா இருக்கிற இன்னொரு குடும்பத்தில் போய் சேர்ந்து கொள்ள சொல்றதுக்கு நிகழ்றது. ஏழை குடும்பத்தில் பிறந்து விட்டேன், நான் இதில் இருக்க மாட்டேன், பணக்கார குடும்பத்தில் போய் அங்கே சேர்ந்து கொள்ளுகின்றேன். அது அசுரம் தான் அப்படி சொல்ல முடியும். அந்த மனப்பான்மை அசுர மனப்பான்மை. கல்வி கற்றவர்களுக்கெல்லாம் அசுர மனப்பான்மை. எங்கே அதிக சம்பளம் கிடைக்கிறது அங்கு ஓட வேண்டியது. சம்பளத்தினுடைய முடிந்த நிலை என்ன? தேகாத்ம புத்தி. இந்த உடலை பேணுவதற்காக இந்த பாடம். அப்ப நம்மை சரியாக இன்றைக்கு அளந்து எடுக்கிற இடத்து நாட்டு மக்களில் பெரும்பான்மையோர் நாம் இன்றைக்கு அசுர இயல்பில் இறங்கியிருக்கின்றோம். கேடுகளை சமுதாயத்தில் ஏராளமாக காண்கின்றோம். ஆத்மபோதத்தை வளர்ப்பது சம்பந்தமான பண்பு, அந்த அதுதான் நம்முடைய லட்சியங்கிறது பலருக்கு தெரியாது. அதில் எப்படி ஈடுபடுவது என்பதும் தெரியவே தெரியாது. அதில் எப்படி ஈடுபடுவது 2 சிறுவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் விளக்குகின்றார்கள். அதில் சிரமம் ஒன்றும் கிடையவே கிடையாது. எப்படி நீந்துதல் மீன் குஞ்சுக்கு அதுக்கு ஒரு பிரச்சனை அல்ல. இனி இயற்கை ஆராய்ந்து பார்க்கிற இடத்து
கோழி ஒன்றுக்கு அடைகாக்கின்ற பாங்கில் ஒரு 10-15 முட்டை வைத்து அடைகாக்க வைத்து விட்டால் அது அடைகாத்து குஞ்சு பொரிக்கின்றது. பொரித்த குஞ்சு எல்லாம் ஒரே பாங்கில் இருக்கின்றது. நாளேற என்ன ஆகின்றது, தண்ணீரை கண்ட ஒரு 4 குஞ்சு ஓடி போய் தண்ணீர் குதிக்குது. பருந்து வருகின்றால் ஒரு 4 குஞ்சு ஓடி வந்து தாயினுடைய சேவக்கடி பூதுகின்றது. மரத்தை கண்டால் 4 குஞ்சு பறந்து போய் மரத்தில் உட்காருகிறது. அந்த ஜென்மாந்திர வாசனைக்கு இது சான்று. மயில் முட்டை கொண்டாந்து வைத்து ஒரு பிரித்தது. அந்த மயில் குஞ்சு எல்லாம் மரத்தை கண்டா பறந்து மரத்தில் போய் ஏறிக்கொள்ளுகிறது. வாத்து குஞ்சுகள் தண்ணீர் கண்டா ஓடி போய் தண்ணீர் குதிக்கிறது. இந்த கோழியினுடைய முட்டையில் வந்தது பருந்து கண்டால் தாயினுடைய சிறகு கடிவது குதிக்கிறது. அந்த பிறவி குணம் வளர்ந்து வர வர தன்னுடைய தன்மை காட்டுகின்றது. இன்றைக்கு 100க்கு 100 பேர் நன்றாக கல்வி கற்று நல்லா பணம் சம்பாதிப்பது, இது தவிர லட்சியம் கிடையாது. நம் நாட்டு லட்சியம் இன்றைக்கு என்ன? நன்றாக பணம் சம்பாதிப்பது. நன்றாக பணம் சம்பாதிப்பதை அலசி ஆராய்ந்து பார்க்கிற இடத்து தேகாத்ம புத்தியை வளர்த்து சரீர சம்பந்தமாக சுகஜீவனம் பண்ணுவது. இதற்கு அசுர இயல்பு என்று பெயர். இது அசுர இயல்பு. நம்முடைய தேசிய பண்பு, நீ ஆத்மபோதத்தை வளர்த்து அதில் ஊறி மேலே போகின்ற அளவு பெருவாழ்வுக்கு உன்னை நீ பக்குவப்படுத்துகின்றாய். பெருவாழ்வுக்கு உன்னை நீ பக்குவப்படுத்துகின்றாய். ஆழ்ந்து தியான பயிற்சியில் நரேந்திரன் ஈடுபட்டிருந்தான். நரேந்திரனுக்கு இன்னொரு சிறப்பு, படுக்கப் போகின்ற பொழுது ஒரு ஜோதி உருண்டு வரும். அந்த ஜோதிக்குள் தான் குதிப்பான், தன்னை மறந்து விடுவான். இன்னொரு தோழன் ஓடு இதை பற்றி பேச்சு எடுத்தான். நீ படுத்து தூங்குகின்ற பொழுது ஒரு ஜோதி காண்கின்றாயா என்று கேட்டான். ஜோதியா? படுத்த ஒரே இருட்டுத்த, எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. அதோடு அந்த பேச்சு நிறுத்திவிட்டான் நரேந்திரன். வேற யாரிடத்திலும் பேசவில்லை. ராமகிருஷ்ணர் பார்த்து கேட்டார், நீ படுக்க போகின்ற பொழுது ஜோதி காண்கின்றாயா? ராமகிருஷ்ணர் கேட்டார். ஆம், காண்கின்றேன். ராமகிருஷ்ணர் இவர் கேட்பதற்குள்ள ராமகிருஷ்ணர் கேட்கின்றார், ராம் காண்கின்றேன். அதிலிருந்து இவன் யார்? ராமகிருஷ்ணன் யூகிக்கின்றார். அப்படி ஆழ்ந்து தியானம் பண்ணி வாழ்ந்த பேர்வழி, யோக நித்திரையில் ஈடுபட்ட சித்த புருஷன் கடவுள் உண்டாங்கிற ஒரு பிரச்சனையை கிளப்பியது இன்றைக்கு கடவுளை பற்றி சந்தேகப்படுகிற சமுதாயத்துக்கு நரேந்திரனுடைய வாழ்க்கையில் விடை கிடைக்கின்றது. கடவுள் உண்டா இல்லைங்கிற ஆராய்ச்சி உலகம் முழுதுமே இன்றைக்கு உண்டு. அந்த ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள் எல்லாம் மதவாதிகள், நாஸ்திகர்கள் என்று ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். கடவுள் இருக்கிறாரா இல்லையா அந்த ஆராய்ச்சி பண்ணுகின்றவனுக்கு அவன் சரியான ஆத்மசா என்று கேட்டார். யார் நீங்கிறதுக்கு பதில் சொல்லாத, கடவுள் உண்டா, கடவுளை காண முடியுமா, அதை தெரிந்து கொள்ள உங்களிடம் வந்தேன். தன்னை பற்றி ஒன்று சொல்லி, கடவுள் உண்டா, கடவுளை காண முடியுமா, அதை தெரிந்து கொள்ள உங்களிடம் வந்தேன். அவர் உத்து பார்த்தார். பிள்ளாய், நீ ஒரு பெரிய யோகி ஆவாய். நரேந்திரர் இந்த சர்டிபிகேட் கேட்க இரண்ட வரவில்லை, மனசுக்குள் எண்ணிக்கொள்கின்றான். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவதற்கு பதிலாக இவர் வேற ஏதோ பேசுகின்றார். நமக்கு நீ பெரிய யோகியாவின்னு ரொம்ப சந்தோஷமா போயிரு. இந்த வீதியில் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள், குறி சொல்லுகிறார்கள். அது என்ன சொன்னாலும் நமக்கு மகிழ்ச்சி. அவனுக்கு தெரியும் என்ன சொன்னா இவங்களை மகிழ்ச்சி ஊட்டுவது அவனுக்கு தெரியும். அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு வந்து விடுவோம்.
நீ பெரிய ஆள் ஆவேன்னு யாருக்கு சொன்னாலும் அவனுக்கு திருப்தி. மனுஷனுடைய சாதாரண மனுஷனுடைய இயல்பு. நீ ஒரு பெரிய ஆளாவா என்று யார் சொன்னாலும் திருப்தி. அந்த மனுஷத்தில் அபிமானம் வந்துவிடும். மகரிஷி தேவேந்திரநாத் தகூர் சொல்லுகின்றார், நீ ஒரு யோகியாவாய். நரேந்திரன் எண்ணுகின்றான், இந்த இப்படி மதிப்பு போட்டு என்னை பற்றி அபிப்பிராயம் சொல்ல கேட்க நான் இங்க வரவில்லை. கடவுள் உண்டா காண முடியுமான கேட்டதுக்கு பதில் சொல்றதுக்கு வரை இவரோடு பேசுகிறார். அவன் நமஸ்காரம் பண்ணிவிட்டு போய்விட்டான். அப்ப இங்க பெரியோரெல்லாம் பெரியருமல்லர். பண்பட்டவர்களை யாரும் நினைச்சதெல்லாம் சொல்லி திருப்திப்படுத்த முடியாது. நீ பெரிய யோகியாவேன்னு சொல்ற இடத்துல எந்த இளைஞனுக்கும் நீ பெரிய உத்தியோகனாக போகிறான்னு சொன்னால் அவனுக்கு மகிழ்ச்சி வந்துவிடும். அதை இவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுல இவர் ஏதோ பேசுகின்றார். இப்படி அலைந்து கொண்டிருக்கிற போது சுற்றத்தார் ஒருவர் பகர்கின்றார். நினைத்த இடத்திலெல்லாம் போய் இந்த கேள்வி கேட்டு ஏன் வீண் பொழுது போக்குகின்றாய்? தட்சிணேஸ்வர ஆலயத்தில் ஒரு பரம்ஸ் இருக்கின்றார், அங்கு போய் விடைகள். இதற்கு முன்பு இதை வகுப்பில் கேள்விப்பட்டார் நரேந்திரன். வேர்ட்ஸ்வர்த் என்பவர் ஆங்கில கவிஞர்களில் பரதத்துவத்தை ஓரளவு உணர்ந்த மிஸ்டிக் பொயட்டன் என்று சொல்லுவது. அவருடைய கவிதைகளுக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது இந்த பிரபஞ்சமே பிரபஞ்ச அதீதத்துக்கு கொண்டு போகக்கூடிய தெய்வீகம் வாய்ந்தது அந்த கருத்தில் எழுதியிருக்கின்றார். ஆங்கில பேராசிரியர் அப்படி வேர்ட்ஸ்வர்த் விளக்கம் சொல்லுகிற பொழுது இதை இன்றைக்கு அனுபூதியில் உணர்கிறவர் ஒருவர் தட்சிணேஸ்வரத்தில் இருக்கின்றார். ஒரு மிஸ்டிக் பொயட் சொல்லுவது ஒரு மிஸ்டிக் தான் அறிந்து கொள்ள முடியும் என்று அப்படி ஒருவர் தட்சிணேஸ்வரத்தில் இருக்கிறார் என்று சொன்னது நரேந்திர காலில் பட்டது. அதான் ஒரு பக்கம் கையில கிடக்கின்றது. தட்சிணேஸ்வர ஆலயத்தில் ராமகிருஷ்ண பரமசர் என்ற பாக்கியபீரிடத்தில் இது உனக்கு இந்த சந்தேக நிவர்த்தியாக பேராசிரியர் சொன்னாரே, இவர் சொல்லுகின்றார் அங்க போய் பார்க்கலாங்கிற தீர்மானம் பண்ணுகின்றார். புறப்பட்டு போகின்றார். மேற்கு வாயில் கங்கை பக்கம் இருக்கிறது. அந்த பக்கம் முதுகு காட்டி கிழக்கு பார்த்து ராமகிருஷ்ணன் உட்கார்ந்திருக்கிறார். பின்புறம் வாயிலில் நரேந்திரன் உள்ள நுழைகின்றான். வந்துவிட்டாயா, உனக்காக எத்தனை நாள் நான் காத்திருக்கிறேன். இவர் சமாதி நிலை. அவர் சமாதி நிலையில் இருப்பதை நரேந்திரன் வந்து பார்த்தார். பார்த்து உட்கார்ந்து கொண்டிருந்தார். சமாதி நிலை கலந்து நரேந்திரனை விட்டு பார்த்தார். லௌகீகம் நிறைந்த கல்கத்தாவில் இத்தகைய சித்த புருஷன் ஒருவன் வர தோன்ற முடியுமா? லௌகீகம் நிறைந்திருக்கிற கல்கத்தாவில் இத்தகைய சித்த புருஷன் ஒருவன் தோன்ற முடியுமா? கண்குளிர பார்த்தார். நரேந்திரன் இன்னும் தன்னுடைய கேள்வியை கிளப்பவில்லை. வெளி வராண்டா கலைத்துக் கொண்டு போனார் ராமகிருஷ்ணர். நரேந்திரனுடைய மேனி தொட்டு இங்கு இலங்குவது சிவம், தன்னுடைய மேனி தொட்டு இங்கு இலங்குவது சக்தினார். இது அசல் பைத்தியம் நரேந்திரன். இது அசல் பைத்தியம். இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது ஒரு அசல் பைத்தியம். மனசுக்குள்ள எண்ணிக் கொண்டார். அங்கே சர்டிபிகேட் கேட்க வரவில்லை. மனசுக்குள் எண்ணினார், வெளியே சொல்லவில்லை. இது ஒரு அசல் பைத்தியம். ஆனால் மனசுக்குள்ள மறுபடியும், ஆனால் என்னுடைய உள்ளத்தை இவர் கவர்கின்றார். பைத்தியம், ஆனால் என்னுடைய உள்ளத்தை இவர் கவர்கின்றார். கடைசி வரையில் இவரை ஆராய்ந்து பார்த்து விட வேண்டும். ஆராய்ச்சி. நாங்க சந்தேக பேர்வழி எல்லாம் உலகம் போற போக்கு. இவர் கடவுள் இருக்கின்றாரா? கடவுளை காண முடியுமா? கடவுளை காட்டுவீர்களா? இந்த கேள்வியோடு பலரிடத்தில் போகின்றார். ராமகிருஷ்ணனை சந்தித்தார். இணக்கம் ஏற்படுகின்றது. பைத்தியம், ஆனால் என்னுடைய உள்ளத்தை இவர் கவர்கின்றார். கடைசி வரை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
பலரிடத்தில் கேட்ட கேள்வி இங்கே கிளப்பினார். கடவுள் உண்டா? கடவுளை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? கடவுள் இருக்கிறாரா? கடவுளை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? அறிஞர் கேள்வி கிளப்பினார். ஆம் பிள்ளாய், ஊனக்கண் கொண்டு உன்னை காண்பதை விட பன்மடங்கு உறுதியாக ஞானக்கண் கொண்டு நான் கடவுளை கண்டுகொண்டே இருக்கிறேன், உனக்கும் காட்டுகிறேன் என்று சொன்னார். நரேந்திரிடத்தில் உலகமில்ல மயிர்கூச்சல் எடுத்தது. இப்படி உறுதிமொழி சொன்னதை நான் இதுவரை யாரிடத்துல பார்க்கல. இது மெய்யாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம். இப்படி அந்த நிறைமொழி, உறுதிமொழி இப்படி ஒருவர் சொன்ன நான் இதுவரையிலும் பார்த்ததில்லை. இவரை கடைசி வரையில் ஆராய்ந்து விடலாம், மறுபடியும் இவரை ஆராய்ந்து விடலாம். அந்த ஆராய்ச்சி பகுதிக்கு வருவதற்கு முன்பு மற்றொன்று பின்னால நிகழ்ந்தது முதல்ல சொல்வது இங்கே பொருந்தும். நரேந்திரனை குறித்து மற்ற இளஞ்சிஷியர்கள் சொன்னார்கள், இவன் நாஸ்திக புஸ்தகத்தை ஏராளமாக படிக்கின்றான். அது பின்னால நிகழ்ந்ததை அது முதல் இங்கே வைக்கிறது நமக்கு பொருந்தும். நாஸ்திக புஸ்தகம் இவன் ஏராளமாக, அத்தீசம், நிகிலிசம் அல்ல, அத்தீசம். கடவுள் இல்லை, கடவுள் தேவையில்லை, உலகமே, உலக நடைமுறைக்கு எல்லாம் விட உலகம் பெறுகிறது, கடவுள்ங்கிறது அவசியம் இல்லை, அந்த போக்கில் போகிறது. நாஸ்திக புஸ்தகத்தை இவன் ஏராளமாக படிக்கின்றான். அதுக்கு பரமசர் விடை, அதுவும் ஒரு மார்க்கம். இது பொதுப்பட நாம் எதிர்பாராத விடை. இது இவன் நாஸ்திக புஸ்தகத்தை அதிகமாக படிக்கின்றான். பரமசர் அதற்கு விடை, அதுவும் ஒரு மார்க்கம். அப்ப நாஸ்திகர்கள் எல்லாம் மார்க்கம் தவறியவர்கள் நமக்கு நாம தெரிந்திருக்க வேண்டும். மார்க்கம் தவறியவர்கள் உண்டு. நாஸ்திகத்தில் முறையாக சென்றால் அது ஆஸ்திகத்தில் கொண்டு வந்து விடுகிறது. இது வேதாந்தத்தில் இன்னொரு பகுதி. முறையாக நாஸ்திகத்தில் சென்றால் அது ஆஸ்திகத்தில் கொண்டு வந்து விடுகிறது. முறையாக செல்லுதல் முக்கியமான பகுதி. முறைகளில் போல அது எங்கேயும் கொண்டு போய்விடும். முறையாக நாஸ்திகத்தில் சென்றால் அது ஆஸ்திகத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிடும். இங்கு ஒரு டைகிரஷன் முறையில் இதை ஒட்டிய ஒரு சம்பவம். ஜவஹர்லால் நேரு எழுதிய புத்தகத்தில் இந்து தேச சரித்திரம்ங்கிறத முன்னிட்டு தன்னுடைய புதல்விக்கு கடிதம் எழுதுகிற பாங்கில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார். அதில் ரிலிஜியன்கிற ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு அத்தியாயம் இருக்கின்றது. மத சம்பந்தமாக ஒரு அத்தியாயம். அத்தியாயத்து ஆரம்பத்திலே மகாத்மா காந்தி தாக்குறார். அவர் பீகார் எர்த்குவேக்காகி லட்சக்கணக்கான பேர் செத்து போய்விட்டார்கள். அது தீண்டாமை நோய்க்கு வந்த தண்டனை என்று மகாத்மா சொல்லுகின்றார். தீண்டாமைக்கும் பூமியில் வருகின்ற பூகம்பத்துக்கு என்ன சம்பந்தம்? இப்படி சொல்லுகிறார். இதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளுவது? அதை மகாத்மாவுடன் நான் பின்பற்றுகின்றேன். ஆனா மதத்தை பற்றி அவர் சொன்னதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்க எழுதுறார், மதத்தை பற்றி அவர் கோ கலாதி, என்னுடைய கோ கலாதி, நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பிறகு ராமகிருஷ்ணனுடைய ஜீவி சரித்திரத்தை ரொமைன் ரோலோங்கிற பிரெஞ்சு பெரியார் எழுதியிருக்கின்றார். அதில் மதம் என்றால் என்னங்கிற ராமகிருஷ்ணனுடைய கொள்கை பிரகாரம் மதம் என்றால் என்னங்கிறது ஒரு பேராகிராஃப் கொடுத்திருக்கின்றார். அது ஐதீகமாக வந்த வைதீகமாக வந்த பண்டிதர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆயினும் பரமசர் கருத்து இன்னதென்று ரொமைன்ஸ் போலோ சொன்னதை நான் அப்படியே இங்கு பெயர்த்து எழுதுகிறேன் சொல்லி அந்த பேராகிராஃபை இதில் எழுதுகிறார். கடவுளுக்கு சிவன் என்று பெயர் கொடுத்து வெளுத்துகின்றவர்கள், விஷ்ணு என்று பெயர் கொடுத்து வெளுத்துகின்றவர்கள், அம்பிகை என்று பெயர் கொடுத்து வெளுத்துகின்றவர்கள், அல்லாஹ் என்று பெயர் கொடுத்து வெளுத்துகின்றவர்கள், பரலோகத்தில் இருக்கும் பிதா என்று பெயர் கொடுத்து வெளுத்துகிறவர்கள், மெய்ப்பொருள் என்று வெளுத்துகிறவர்கள்,
அது எத்தகையது எனக்கு தெரியாது என்று எண்ணி வெளுத்துகின்றவர்கள், வலுத்த மறுக்கின்றவர்கள், கடவுளே இல்லை என்று ஸ்தாபனம் பண்ணுகின்றவர்கள், அது இருக்கிறது இருந்தபடி போட்டு நாம் நமகாரி உலகத்தில் நம்ம போக்கில் போகலாம் என்று சொல்லுகின்ற லௌகீகள் இத்தனை பேரும் பரத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கின்றார்கள். இத்தனை பேரும் பரத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கின்றார்கள் என்பது ராமகிருஷ்ணனுடைய கூற்று என்று ருமைன் ரோலோ சொல்லுகின்றார். வைதிகள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ராமகிருஷ்ணர் இப்படி மதத்தை பற்றி இந்த அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார் என்று ருமைன் ரோலோ சொல்லுகின்றார். இது மதத்துக்கு விளக்கம் என்றால், இந்த பண்பு ஒன்றும் என்னிடத்தில் இல்லாதிருந்தாலும் இந்த கூட்டத்தை சேர்ந்து அவருடைய அடியாருக்கு அடியாராக பின்பற்றி போக நான் ஆயத்தம் நேரு சொல்லுகின்றார். அடியாருக்கு அடியாராக இந்த கூட்டத்தை பின்பற்றி போய் நாஸ்திகர்களும் கடவுளை நோக்கி போகின்றார்கள். இது ராமகிருஷ்ணனுடைய கொள்கை. முறையாக நாஸ்திகத்தில் போகின்றவர்கள் ஆஸ்திகத்துக்கு வந்து விடுகிறார்கள். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நரேந்திரன். இதை முன்னிட்டு திரை சொல்ல வேண்டி வந்தது. பண்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை, மெய்ப்பொருள் ஆராய்ச்சி. அந்த மெய்ப்பொருள் ஆராய்ச்சியில் பிரபஞ்சம் நம் கேள்விக்கெல்லாம் விடை பெறுகிறது. பிரபஞ்சத்துக்கு அதீதமாக இன்னொரு பொருள் எதற்காக அவசியம்? அந்த போக்கில் ஆராய்ச்சி பண்ணியது நரேந்திரன். பரம்சர் அதை ஆமோதிக்கின்றார். அதனால அது ஒரு மார்க்கம் என்று. பிறகு இவர்களுக்கிடையில் ஏற்பட்ட இணக்கத்தை மற்றவர்களோட தமிழ்நாட்டவர்களாகி நாம் ஏற்கனவே நம் நாட்டில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியோடு இணைத்து வைத்து நன்கு ரசிக்க ஏற்க நமக்கு முடியும். நம் நாடு ஒரு ஞானசம்பந்தனை இங்கே பெற்றெடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஞானசம்பந்தன் தமிழர்களுக்கு தெரியும். நவீன ஞானசம்பந்தன் விவேகானந்தர். அந்த நிகழ்ச்சி திரும்ப இங்கு நிகழ்கிறது. அதே நிகழ்ச்சி திரும்ப இங்கு நிகழ்கிறது. வேறு சூழ்நிலையில் வேறு சந்தர்ப்பத்தில் தூண்ட பெற்று தந்தையார் நீராடிக் கொண்டிருக்கிற பொழுது கோலத்தில் தலைமறைய முக்கி ஸ்நானம் பண்ணினார். காட்சியில் அவர் தென்படவில்லை. ஜென்ம ஜென்மாந்தரங்களில் தாய் தந்தையராக இருப்பவரை எண்ணி குழந்தை அப்பா என்று எண்ண அம்மையப்பன் தோன்றி வந்து ஞானப்பாலை ஊட்டினார்கள். தந்தை நீராடி வருவதற்குள்ளாக இவர்களுக்கு செல்வனாக இருந்தவன் ஞானசம்பந்தன் ஆகிவிட்டான். தந்தை குளிக்கப் போகின்ற பொழுது அவருடைய குழந்தை நீராடி திரும்பி வந்த பிறகு அது ஞானசம்பந்தன். அது சொல்லுமே வேறதாக மாறிவிட்டது. இது நாம் அறிந்த விஷயம். இதே பாங்கில் ராமகிருஷ்ணனுடைய தொடர்பிலே நரேந்திரர் ஞானசம்பந்தன் ஆகின்றார். உனக்கும் காட்டுகிறேன் என்று பரமசர் சொன்னார். தக்க ஒரு நாள் அதற்கு தருணம் வருகின்ற பொழுது நரேந்திரனுடைய சிரசில் கை வைத்தார். என்ன செய்கிறீர்கள்? வீட்டில் அம்மா அப்பா இருக்கிறார்கள் என்று சொல்ல சொல்ல அதீதத்துக்கு போயிட்டு மனசு ஆழ்ந்து நிர்விகல்ப சமாதியில் இருக்கின்றார் இந்த இளைஞன். நெடிது அங்கு அப்படி இருக்கும்படி பரமசர் விட்டு மறுபடியும் உலக ஞாபகம் வருவதற்கு அவர் தூண்டுகின்றார். நரேந்திரனாக அந்த அதீதத்தை விட்டு கீழிறங்கி நரேந்திரனாக உலக ஞாபகம் விட்டு வருகின்றான். உனக்கு என்ன வேண்டும் கேட்டார். பிறகு நான் இருந்தபடி இந்த நிலையில் இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கள். முடிந்த நிலையை எடுத்தெடுப்பில் இவருக்கு அனுபூதியாக வந்துவிட்டது. இருந்தபடி இந்த நிலையில் இருப்பதற்கு அனுகிரகம் பண்ணுங்கள். நீ ஒரு பெரிய வீரன் என்று எண்ணியிருந்தேன், பாமரன் போன்று பேசுகின்றாய். ராமகிருஷ்ணன் சொல்லுகின்றார். நீ ஒரு பெரிய வீரன் என்று எண்ணியிருந்தேன், பாமரன் போன்று பேசுகின்றாய்.
ஆத்மபோதத்தில் உச்சநிலைக்கு பார்த்தாய்விட்டது. இது நம்முடைய தேசிய பண்பு. இந்த ஞானப்பால் ஊட்டி நம் சிறுவர்கள் சிறுமிகளை வளர்ப்பது நம் தேசிய லட்சியம். பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்க யாரோ வெளிநாட்டவர்கள் காட்டியதை முன்னிட்டு நாம் இன்றைக்கு போன போக்கு, நம்முடைய சந்ததி அடைந்திருக்கிற பண்பு, சமுதாயம் அடைந்திருக்கிற பண்பு, வாட் ஏ ஃபால் மை கண்ட்ரிவன் ஷேக்ஸ்பியர் சொன்னது நம்ம நாட்டுக்கு இன்றைக்கு பொருந்தும். எந்த நிலையில் நாம் இருக்க வேண்டியது வீழ்ந்து இப்பொழுது எந்த நிலையில் இருக்கின்றோம்? எல்லாம் கல்வியை முன்னிட்டு. கல்வி கற்று வருகின்ற நரேந்திரனுக்கு இப்ப வாய்த்த கல்வி இது. நான் இருந்தபடி இந்த நிலையில் இருக்க அனுகிரகம் பண்ணுங்கள். கல்வியினுடைய கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின். தொழுது அடைகின்ற முடிந்த நிலை ஏற்றுக்கொள்கிற பரிபாகம் வாய்ந்த இளைஞன், அதை புகட்டுதற்கேற்ற பக்குவம் அடைந்த பரமாச்சாரியர், ரெண்டுக்கு இடையில் இணக்கம் ஏற்பட்டது. அவனை ஞான சம்பந்தனாக மாற்றியாய்விட்டார். நவீன ஞான சம்பந்தன் விவேகானந்தர். உனக்கு என்ன வேண்டும்? நான் இருந்தபடி இப்படியே இருக்க அனுகிரகம் பண்ணுங்கள். பாமரன், நீ வீரன் என்று எண்ணியிருந்தேன், பாமரன் போன்று பிதற்றுகின்றாய். நரேந்திரன் எண்ணுகின்றான், பிரபஞ்ச அதீதத்தில் அகண்ட சச்சிதானந்தத்தில் பிழைத்திருப்பது பாமரனுடைய செயலா? ஏன் இவர் இப்படி பகர வேண்டும்? அதை எண்ண எண்ண பரமசர் இன்னொரு கேள்வி கேட்டார். உன் கையில் கனி ஒன்று கொடுத்தால் நீ என்ன செய்வாய்? நாம் எல்லாம் பதில் சொல்லுவோம். கனி ஒன்று கொடுத்தால் என்ன செய்வாய்? நமக்கு பரிமாறும் பொழுது கனி கொடுத்தார்கள் என்ன குணம் நமக்கும் தெரியும். கனி ஒன்று கொடுத்தால் என்ன செய்வாய்? அருந்துவேன். யாரை கேட்டு பாருங்கள், கனி கொடுத்தால் என்ன செய்வாய்? அருந்துவேன். நரேந்திரன் பதில் சொன்னான், பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து பிறகு நானும் அருந்துவேன். நரேந்திரனுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம். பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து பிறகு நானும் அருந்துவேன். பரமசர் சொல்லுகின்றார், ஞானக்கனியை உலகுக்கு வழங்க வந்த வள்ளல் நீ, தனியாக நீ கனி அருந்த வந்தவன் அல்ல. இவர் தலை வணங்கினார். உலகுக்கு ஞானக்கனி வழங்க வந்த வள்ளல் நீ, தனியாக நீ கனி அருந்த வந்தவன் அல்ல. அது சொன்ன பொழுது தலை வணங்கினார். அவர் ஆజ్ఞை பிரகாரம் நடந்து கொள்ளுவதற்கு. இடைக்காலத்தில் நாம் ஏன் வீழ்ந்தோம்? ஞான பொக்கிஷத்தை பொது உடைமை ஆக்க மறுத்ததனுடைய வினைப்பயன் நாம் வீழ்ந்தோம். ஒரு தனி மனிதன், ஒரு குடும்பம், ஒரு கிராமம், ஒரு நாடு என்ன உயர்ந்ததை பெற்றிருக்கிறது, அந்த உயர்ந்ததை பொது உடைமை ஆக்கின்ற அளவு அந்த உயர்வு வளர்கிறது. தனி உடைமை என்று மற்றவர்களுக்கு கொடுக்காத தடுத்து வைக்கிற பொழுது தன்னிடத்தும் அது இல்லாது போகிறது. ஆத்மீக கல்வி நம்முடைய தேசிய பொக்கிஷம். லௌகீக கல்வியில் இப்போ அணைகடந்து ஊறி வருகின்றோம். ஆத்மீக கல்வி நம்முடைய தேசிய பொக்கிஷம். அதை பொது உடைமை ஆக்க மறுத்ததன் விளைவாக யாருக்கும் இல்லாத போய்விட்டது. புதுப்பிக்கின்றார் ராமகிருஷ்ணர். உலகுக்கு ஞான கனியை வழங்க வந்த வள்ளல் நீ, தனியாக கனி இருந்த வந்தவன் அல்ல. எதை மறந்து வீழ்ந்தோம் அதை புதுப்பித்து மறுபடியும் பழைய நிலைக்கு வருவதற்கு ஒரு பரமாச்சாரியர் வந்து அதற்கேற்ற பாத்திரத்தை குறிக்கெடுத்தார். இந்த பொறுப்பை அங்கு ஒப்படைக்கின்றார். உலகுக்கு ஞானக்கனி வழங்க வந்த வள்ளல் நீ, தனியாக கனி இருந்த வந்தவன் அல்ல. தனியாக இது என்னுடைய உடைமை, உனக்கும் இல்லாது போய்விட்டது.
இடைக்கால இந்தியா பண்ணிய தப்பு. பரம்சர் அதை திருத்தி அமைக்கின்றார். இந்தியா மட்டுமல்ல, உலகுக்கு இந்த ஞானக்கனியை வழங்க வந்த வள்ளல் நீ. தேச சரித்திரம் இந்த 2 ஆச்சாரியர் மூலமாக புதுப்பிக்கப்படுகிறது. இடைக்காலத்தில் பண்ணின தவறின் விளைவாக வந்த சீர்கேடு கீழே விழுந்தது திருத்தி மறுபடியும் மேல்நிலைக்கு வருவதற்கு விதை விதைக்கின்றார். நலத்தை பிறருக்கு வழங்குகின்ற அளவு அந்த நலன் நம்மிடத்து ஓங்கி வளர்கிறது. ஞானக்கனியை உலகுக்கு வழங்க வந்த வள்ளல் நீ என்று சொல்லுகிற இடத்து தேச சரித்திரத்தை இவர் புதுப்பிக்கின்றார். நலத்தை எடுத்து பொது உடனே ஆக்க ஆக்க அந்த நலம் வளர்கிறது. ஆத்மீக பொக்கிஷம் நம்முடைய தேசிய பொக்கிஷம். அதை வளர்த்து உலகத்துக்கு பொது உடனே ஆக்குகின்ற இடத்து இந்தியா அப்பொழுதுதான் உச்சஸ்தானத்துக்கு வரும். ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் தேசிய சரித்திரத்தை இந்த பாங்கில் புதுப்பிக்க வந்தார்கள். இன்றைக்கு சிறப்பாக அந்த எண்ணத்தில் உறுதி பெற்றது குமரிமுனையில் இங்கிருந்து விவேகானந்தர் தியானம் பண்ணி அந்த அதில் உறுதி தீர்மானம் பண்ணின இடம். அதனால் நமக்கு ஞாபகப்படுத்துகிற முறையில் ஆராய்ச்சி பண்ணினோம். அந்த ஐதீகத்தில் நம்முடைய மனப்பான்மையை மாற்றி நம்முடைய கல்வியை, ஆத்மீக பண்பை நாம் வளர்த்து வருகிற இடத்துத்தான் இந்த நாட்டுக்குரிய நல்ல செல்வர்கள் செல்விகள் நாம் ஆகின்றோம். இறைவனுடைய பேரருளால் நம்முடைய ஜீவிதத்தை, வாழ்க்கை முறையே, லட்சியத்தை இந்த பாங்கில் புதுப்பித்து தேசிய மகிமையை மீண்டும் மறுமலர்ச்சி மூலமாக மேல்நிலை கொண்டு வருவதற்கேற்ற கருவிகளாக இருக்க நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி வருவோமாக. இறைவனுடைய பேரருளால் நல்ல கருவிகளாக நாம் அமைவோமாக. நம பார்வதி கதையே.